நாகரிகமும் திராவிட இயக்க நோக்கும் என்கிற தலைப்பில் ஒரு ஆய்வுரையை வழங்குவதற்காக உங்கள் முன் வந்திருக்கின்றேன். இந்த ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற தோழர்கள், ஊடாட்டம் ஆய்வுக்குழு, சமூக அறிவியல் பேரவை ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உரை ஒரு சமகால வரலாற்று எழுதியல் சம்பந்தமானது, ஹிஸ்டோகிராஃபி என்று சொல்கிறார்கள் அல்லவா. நீங்கள் இதுவரை ஒவ்வொருனுடைய உரை முடிவிலும் இது தமிழர் நாகரிகம், இது திராவிட நாகரிகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா. அது பற்றியது தான். இதில் இந்த என்னுடைய தலைப்பில் 2 சொற்கள் இருக்கின்றன, 2 தொடர்கள் இருக்கின்றன. ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம், மற்றொன்று திராவிட இயக்க நோக்கு என்பது. நான் முதற்கண் இந்த என்னுடைய உரை 3 பகுதிகளாக அமைகின்றது. முதல் பகுதி திராவிட இயக்க வரலாற்று நோக்கு குறித்து எடுத்துரைப்பேன். இரண்டாவது பகுதி சிந்துவெளி நாகரிகம் குறித்து இதுவரை நடைபெற்றிருக்கின்ற ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு மிக முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாக எடுத்துரைப்பேன். மூன்றாவதாக இப்பொழுது சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிற சிந்துவெளி நாகரிகம் தொடர்பாக தமிழ்நாட்டில் தமிழ் சூழலில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற உரையாடல்கள் குறித்து, குறிப்பாக திராவிட இயக்க நோக்கில் அந்த உரையாடல் குறித்து என்னுடைய விமர்சன பார்வையை நான் உங்கள் முன் பகிர்ந்து கொள்வேன். இதுதான் என்னுடைய உரையின் கட்டமைப்பு. திராவிட இயக்கம் என்றால் என்ன என்கிற கேள்வி பலமாக எழுந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். திராவிடம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியும், அது ஒரு இடத்தின் பெயரா, மொழி குழுமத்தின் பெயரா, அது எப்படி இருக்க முடியும்? இங்கே சொன்னது போல அது தமிழ் என்று அல்லவா இருக்க வேண்டும், தமிழர் என்று அல்லவா இருக்க வேண்டும் என்கிற அரசியல் கேள்விகள் எல்லாம் பலத்த குரலில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வகையில் சிக்கலான பேசுபொருள் குறித்த மிக மேலோட்டமான எதிர்வாதங்களை எழுப்புகிற ஒரு போக்கு என்று நான் நினைக்கின்றேன். இந்த இடத்தில் திராவிட இயக்கம் என்று நான் சொல்வது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை தான். தென்னிந்தியாவில் அன்றைய சென்னை மாகாணத்தில் தோன்றி வளர்ந்த பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை தான் நான் திராவிடர் இயக்கம் என்று குறிப்பிடுகின்றேன். இந்த இயக்கத்திற்கு நிறைய தலைவர்கள் 1916 அல்லது அதற்கு முன்பு 10ஆம் ஆண்டுகள் 1ஆம் ஆண்டுகளிலிருந்தே, அல்லது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அல்லது அதற்கு முன்பிருந்தே பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை சேர்ந்த பல முன்னோடியான திராவிட என்கிற முன்னொட்டை கொண்டு யோசித்த பல அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் கூட, நான் பெரியார், அண்ணா ஆகிய இருவருடைய நோக்கை ஒரு சிறு அளவில் உங்களுக்கு அவர்களுடைய நூல்களின் வழியாக திராவிட இயக்க வரலாற்று நோக்கு என்பது குறித்து தொட்டுக்காட்ட விரும்புகின்றேன். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். அவருடைய 2 நூல்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒன்று 1938ஆம் ஆண்டு வெளிவந்த அவருடைய ஒரு உரை. அதற்கு பிறகு அவர் பெரியாரை பொறுத்தவரை பெரும்பாலான பேர் கருதுவது அவர் படிப்பதில்லை, அவர் சொந்த சிந்தனையாளர், அவரே ஏதோ யோசித்து கொண்டு பேசி கொண்டிருப்பவர், தானாக யோசிப்பவர் என்று பாராட்டு முகமாகவும் சொல்கிறார்கள், அல்லது தான் அடித்த மூப்பாக பேசுகிறவர் என்று திட்டு முகமாகவும் குறை சொல்லும் முகமாகவும் கூட சொல்கிறார்கள். ஆனால் பெரியார் நிறைய வாசிப்பவர், நூல்களிலிருந்து குறிப்பெடுத்து கொள்பவர். நூல்கள் அப்படி 1938ஆம் ஆண்டு அவர் ஒரு பேசிய பேச்சும் அதன் பின்னிணைப்பாக அறிஞர்களின் ஆதார கூற்றுக்கள் என்று பலருடைய, அந்த காலத்தில் சமகால வரலாற்று ஆசிரியர்களாக இருந்த பலருடைய ஆய்வு நூல்களிலிருந்து மேற்கோளாக திரட்டியவையும் கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன நூல் தான். அந்த நூல் இப்பொழுதும் கூட விலைக்கு கிடைக்கிறது. திராவிடர் ஆரியர் உண்மை என்கிற இந்த ஒரு சின்ன உரை அதற்கு பிறகு கொடுத்திருக்கக்கூடியது. அதற்கு பிறகு இரண்டாவதாக பெரியாருடைய மற்றொரு நூல் ஒன்று இருக்கிறது, புரட்டு, இமாலய புரட்டு. முற்றிலுமாக இந்திய அயல்நாட்டு வரலாற்று ஆசிரியர்களினுடைய கூற்றுக்களை தொகுத்து அதற்கு இடையீடாக தன்னுடைய கருத்துக்களை சேர்த்து வெளியிட்ட ஒரு நூல். அது இந்திய தேசியவாத வரலாற்று சொல்லாடலை கடுமையாக விமர்சிக்கிற ஒரு நூல். அடுத்ததாக நான் அண்ணாவினுடைய ஒரு நூலை எடுத்துக்கொள்வோமானால் 1948ஆம் ஆண்டு வெளிவந்த ஆரிய மாயை. இந்த நூலுக்கு நிறைய வழக்குகள் மற்றதெல்லாம் நடந்திருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த 2 நூல்களிலும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சின்ன வேறுபாடும் இருக்கிறது வரலாற்று நோக்கில். அதையும் தொட்டுக்காட்ட விரும்புகின்றேன். பொதுவாக இருவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இது போக்குகள், வரலாற்றை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அது இந்த நாட்டில் ஆரியர், திராவிடர் என்கிற இனங்கள் இருக்கின்றன என்று சொன்னார்கள்.
இந்த இனங்கள், இனம் என்கிற சொல் சாதாரணமாக இப்பொழுது ஆங்கிலத்தில் போகும் பொழுது ரேஸ் என்கிற பொருளிலே நாம் எடுத்தாளுகிறோம். ஆனால் அவர்கள் ரேஸ் என்கிற பொருளில் மட்டும்தானா அதை பயன்படுத்தினார்கள் என்றால் இல்லை. அதை ஏறக்குறைய பண்பாட்டு குழுமங்கள், இன்னும் சொல்லப்போனால் வர்க்கங்கள், சமகால சமூகத்தில் நிலவக்கூடிய வர்க்கங்கள் என்கிற பொருளிலும் அந்த வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அண்ணாவினுடைய பொன்மொழிகள் என்ற 1953 வந்த நூலிலே ஆரியர் என்பதை முதலாளி என்றும், திராவிடர் என்பதை உழைப்பாளி, பாட்டாளி, புரொலெட்ரியாட் என்கிற அந்த வார்த்தையை தமிழில் எழுதியிருக்கிறார். அப்படி அந்த முரண்பாட்டை அவர்கள் ஒரு படித்தானதாக கருதவில்லை. சமகால சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர் வகுப்பாருக்கும் அது அல்லாத மற்ற எல்லா வகுப்பார்களையும் குறிப்பதற்காக திராவிடர் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். திராவிடர் என்ற வார்த்தையை ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தவில்லை பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் என்ற வார்த்தையைத்தான் பயன்படுத்தினார். 1925 பிறகு யார் உங்களை ஒடுக்குகிறார்களோ அவர்கள் அல்லாதவர் என்று நீங்கள் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு மான உணர்ச்சி வரும், உங்களை யார் ஒடுக்குகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும் என்று சொன்னார். இப்படி சொன்ன பெரியார் தான் 1935 பிறகு உங்களுக்கு வெக்கம் சூடு சொரணையே இல்லையா, ஒடுக்குகிறவன் பேரை ஒடுக்குகிறவன் அல்லாதவன் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, உங்களுக்கென்று சொந்தமாக பேர் இல்லையா, திராவிடர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். இந்த பெயர்கள் எல்லாம் அரசியல் உள்ளடக்கம் உடையவை. அவர்கள் இதை வரலாற்றுக்கு எடுத்து செல்லும் பொழுது சமகாலத்தில் வரலாறு அரசியல் மயப்பட்டிருக்கிறது அல்லவா, வரலாறு அரசியல் பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது அல்லவா, அதில் எதிர்வாதமாக முன்வைத்தார்கள். குறிப்பாக தேசியவாத வரலாற்று ஆசிரியர்கள், அறிஞர்கள் எல்லோரும் இந்த நாட்டினுடைய வரலாறு என்பது ஆரியர் வருகைக்கு பின்னர்தான் நாகரிகம் பெற்றார்கள், நாகரிகம் அடைந்தது, அவர்கள்தான் நாகரிகத்தை கொண்டு வந்தார்கள். இந்த நாட்டினுடைய எல்லா விதமான சாதனைகளுக்கும் வேதமும் வேத பண்பாடும் வேத பண்பாட்டை வளர்த்தெடுத்த பார்ப்பனர்கள், அதாவது ஆரியர்கள்தான் காரணம் என்று சொன்னார்கள். எம்எஸ்எஸ் பாண்டியன் அவர்கள் இதை சொல்லும் பொழுது, பார்ப்பனர் என்பவர் தன்னுடைய சொந்த சாதி வரலாற்றை இந்திய நாட்டினுடைய வரலாற்றாக அவர்கள் கட்டமைப்பதன் மூலமாகத்தான் அவர்கள் அதிகாரம் பெற்றார்கள் என்று கூறுவார். ஆகவே அவர்கள் ஆரியர் என்பதற்கு எதிர்ப்பதமாக ஒரு திராவிடர் என்கிறதையும், திராவிடர் என்பவர்களை ஒடுக்குவ வகையிலும், அவர்கள் ஆரியர்கள் உயர்ந்த நாகரிகம் இல்லாதவர்கள், அவர்கள் காட்டு முராண்டிகள், அவர்கள் இன்னொருவரை எத்தி பிழைப்பவர்கள், மற்றவருடைய நாகரிகத்தை பண்பை அழிப்பவர்கள் என்பதற்கு ஆதாரமாக அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்படித்தான் பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்த்தார்கள். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி சிந்து சமவெளி நாகரிகம் 1931 தான் அறிக்கைகள் வெளிவந்தன. அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களிலும் தமிழில் 1948 வாக்கில் தான் முதலாக மா ராசமாணிக்கனாருடைய நூலே வந்தது என்று நினைக்கின்றேன். அதற்கு சற்று முன்பு பின்பு திராவிட இயக்க பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை குறிப்பிட்டு பேசினார்கள். குறிப்பாக ஆரியமாய் அண்ணாவினுடைய நூல்கள் எல்லாம் வெறும் படிப்பதற்காக மட்டும் அச்சடிக்கப்பட்டவை அல்ல, அந்த நூல்களை படித்துவிட்டு ஒரு பேச்சாளர்கள் பேசுவதற்காகவும் அவை அச்சடிக்கப்பட்டன. அவற்றை நீங்கள் இப்போ ஆரியமாயை நூலையே நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும், இது பேச்சாளர்களுக்கான குறிப்புகளை வழங்கக்கூடிய நூல் என்று அதனுடைய பதிப்புரையிலேயே சுட்டிக்காட்டியிருப்பார்கள். அப்படி அவர் சொல்லுகிற இந்தியாவிலேயே முதலாக அவர் இதற்கு முன்பு பல வரலாற்றாசிரியர்கள், ஐரோப்பிய அறிஞர்கள் ஆரிய நாகரிகத்தை புகழ்ந்து பேசுகிற தன்மையிலே நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அபிதுபா என்பவர் தான் அந்த பயணி, பிரெஞ்சு பயணி அவர்கள் என்று நினைக்கிறேன். அவர் தான் முதலில் அந்த பாதிரியார் பார்ப்பனர்கள் எவ்வளவு மோசமான சமூக நடத்தைகளை உள்ளவர்களாக, இரட்டை மனப்போக்குகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய கூற்றை எடுத்து காட்டிவிட்டு அதற்கு பிறகு ஆரிய கலாச்சாரம் வேறு, திராவிட கலாச்சாரம் வேறு என்பது பற்றி ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாகவே கூறியுள்ளனர் என்று தொடங்குகிற ஒரு இடத்தில், இந்தியாவிலேயே முதல் நாகரிகத்தை புகுத்தியவர்கள் ஆரியர்கள்தான் என்ற பொய்யுரை ஒழிய காலம் பிடித்தது. ஆரியத்தின் துணையின்றி மிக பழங்காலம் தொட்டு இங்கே வளமான ஒரு நாகரிகம் ஓங்கியிருந்த உண்மையை உலக உணர நாட்களாயின. பேராசிரியர் ஜான் மார்சல் திராவிட பண்புகளை ஆய்ந்தறிந்து கூறிய போதுதான் மேனாட்டாரின் கண்களில் இருந்த கரையும் கருத்தில் இருந்த மாசும் நீங்கிற்று. பிறகு ஆரியம் திராவிட நாகரிகத்தை எவ்வளவு பாழ்படுத்திற்று என்ற ஆராய்ச்சி வரலாயிற்று அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் திராவிடர்கள் எப்படிப்பட்ட நாகரிகத்தை உடையவர்கள் என்றால், இயற்கை இன்பத்தை நுகர்ந்து வீரத்தை வணங்கி அறத்தை ஓம்பி வாழ்ந்தவர்கள்,
ஆனால் ஆரியர்கள் கட்டுக்கதைகளை புகுத்தி கோழைத்தனத்தை வளர்த்தவர் ஆரியரே என்பதும் ஆரிய கோட்பாடுகள் புகுமுன் திராவிடர் அறிவுத்துறையிலே சிறந்து விளங்கினர் என்றும் அவர் சொல்கிறார். அதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். இவை யாவும் பிரேத விசாரணையாக கருதப்பட்டதே அல்லாமல் வீழ்ச்சியுற்ற இனத்திற்கு திருப்பள்ளி எழுச்சியாக உபயோகிக்கப்படவில்லை. சாதாரண கல்வியும் பொது அறிவும் அதிகம் பரவாத திராவிட சமுதாயத்திடையே புதிய ஆராய்ச்சி முடிவுகள் பரவ வழி இல்லாமற் போய்விட்டது என்று சொல்கிறார். எந்த அளவுக்கு நாம் இந்த அண்ணா சொல்லுகிற புதிய ஆராய்ச்சி முடிவுகளை சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி நாம் மேற்கொள்ளவில்லை என்றால், சிந்து சமவெளி நாகரிகம் சம்பந்தமாக இதுவரை ஒரு உருப்படியான நூல் கூட தமிழில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். தொல்லியலாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள், அது நேரடியான அகழ்வாராய்ச்சி அறிக்கைகள் எதுவுமே தமிழில் வரவில்லை. அந்த துறையில் துறை போகியவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எதுவுமே தமிழில் வரவில்லை என்பது ஒரு நிதர்சனமான யதார்த்தமான உண்மை. சாதாரணமாக பாடப்புத்தகமாக இருக்கக்கூடிய அல்சின் தம்பதியருடைய நூல்கள் கூட இங்கே வெளிவரவில்லை என்பது வேடிக்கையாக இருக்கிறது. சரி, அவர்களுடைய நோக்கு இதிலிருந்து சற்று வேறுபட்டது. அண்ணா கொஞ்சம் நாசுக்காக சொல்லுகிறார், இது உங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சியாக இருக்க வேண்டும், தாலாட்டாக அமைந்து விடக்கூடாது என்று சொல்லுகிறார். பெரியார் இன்னும் வெளிப்படையாகவே சொல்லுகிறார். பெரியார் என்ன சொல்கிறார் என்றால், சரித்திரத்தை பாருங்கள், ஆராய்ச்சியாளர் கூறுவதன் உண்மையை பாருங்கள். உலகிலேயே முதன் முதல் தோன்றிய நாடு தமிழ்நாடு என்றும், உலகிலேயே மனித வர்க்கம் தோன்றிய இடம் நம் தென்னாடு என்றும் கூறப்படவில்லையா? இந்த மாதிரி பூர்வீக பெருமைகளால் பழங்கதைகளால் நமக்கு ஆவது ஒன்றும் இல்லை என்றாலும், இப்படிப்பட்ட தமிழர்கள் ஏன் உலகில் இவ்வளவு கீழான நிலையிலும் இழிவான தன்மையிலும் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதற்காக இவற்றை கூறினேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஒரு காலத்தில் பெருமையோடு இருக்கீங்க, இல்லை அவ்வளோ பெரிய நாகரிகத்தோடு இருந்தீங்க அப்படின்னெல்லாம் சொன்னால், நான் அதெல்லாம் அப்படியே நம்புகிறேன் இல்லை நம்பலை அப்படிங்கிறதெல்லாம் விட, நீங்கள் இன்றைய நிலையில் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதை பற்றி உங்களுக்கு உணர்வு வேண்டாமா என்பதற்காகத்தான் இவற்றை எடுத்து கூற விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அவர் பல நேரங்களில் இந்த பழம் பண்பாட்டு பெருமை பேசுதல் என்பதையெல்லாம் மிக கடுமையாக விமர்சித்தவர். ஒவ்வொரு இதிலும் பகுத்தறிவு கொண்டு பார்த்தவர். நமக்கு எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும், கண்ணகி துன்பம் உட்பட எல்லாவற்றிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து உட்பட அவருடைய கூர்மையான விமர்சன பார்வைகள் வெளிப்படாத இடங்களே இல்லை. அவற்றை நான் திரும்ப உங்களிடையே எடுத்து கூற வேண்டியதில்லை என்று நினைக்கின்றேன். சரி, இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று நோக்கு என்று பார்த்தோமானால், இந்திய நிலப்பரப்பில் இருவேறு இனங்கள், அது இனங்கள் என்பதை அவர்கள் மிகவும் சிக்கலாக பயன்படுத்துகிறார்கள், மிக மேலோட்டமாக பயன்படுத்தவில்லை. ஏறக்குறைய எத்னிக் என்று சொல்லலாம், அதுபோல பயன்படுத்துகிறார்கள். இரண்டாவது, ஒரு பகுத்தறிவு நோக்கோடு விடுதலை நோக்கு. விடுதலை என்பது கடந்த காலத்தில் இல்லை, அது நமக்கு எதிர்காலத்தில் இருக்கிறது. கடந்த காலம் பற்றி நம்முடைய கூர்மையான விமர்சன பார்வை எதிர்காலம் நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். சிந்துவெளி நாகரிகம் குறித்த நம்முடைய பார்வைகளை காலையிலிருந்து நீங்கள் நிறைய உரைகளை இங்கே கேட்டீர்கள். நான் ஒரு 4 பிரச்சனைகளை தொட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவது, அதனுடைய பரப்பளவு. அது மிகப்பெரிய பரப்பளவில் இருந்தது என்பது உண்மைதான். இன்றைய ஆப்கானிஸ்தான் தொடங்கி இந்த பக்கம் ஈரான் வரையும், இந்த பக்கம் இந்தியாவினுடைய இந்த பகுதிகள் வரையும், கங்கை சமவெளி பகுதிகளை தொடுகின்ற வரையிலும், இங்கே தெற்கே லோத்தல் வரைக்கும், குஜராத் பகுதி வரைக்கும் மிக பரந்த நிலப்பரப்பில் நிலவியது என்பது உண்மைதான். ஆனால் இந்த பரந்த நிலப்பரப்பில் ஹரப்பன் பண்பாட்டை சேர்ந்த தொல்லியல் தலங்கள் என்பவை மிக குறைவானவை தான். எல்லா தொல்லியல் தலங்களையும் சேர்த்து தான் 1000க்கும் மேற்பட்ட தொல்லியல் தலங்கள் இருக்கின்றன. ஹரப்பன் தொல்லியல் தலங்கள் 144. அவற்றில் 30க்கும் குறைவான தலங்கள், 34 என்னமோ தலங்கள் தான் இந்தியாவில் இருக்கின்றன. மற்ற தலங்கள் எல்லாம் இப்பொழுது பாகிஸ்தானில் இருக்கின்றன. ஆகவே இந்தியாவில் அது ஹரப்பன், மொஹஞ்சதாரோ என்ற 2 பெருநகரங்களுமே தொல்லியல் தலங்கள், 2 பெருநகரங்களின் தொல்லியல் தலங்களுமே இன்று பாகிஸ்தானில் தான் இருக்கின்றன. ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்று இப்போ நம்மெல்லாம் தோண்டி பார்க்கிறோம் அல்லவா? அதே போல் அவர்களும் ஆழமாக தோண்டி பார்க்கிறார்கள், எங்கேயாவது பெரிய நகரங்கள் கிடைக்க விடுமா என்று.
இந்து பண்பாட்டை சேர்ந்தவை இந்த தொல் நாகரிகங்கள் என்பதை கூட அவர்கள் திரும்ப திரும்ப பேச முயற்சி செய்கிறார்கள். ஆகவே அதனுடைய பரப்பையும் அதனுடைய அளவையும் தோற்றத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது கவனமாக அவற்றை யோசனை செய்து பார்க்க வேண்டும். இதை செரின் ரத்னாகர் அவர்கள் தான் சொல்கிறார். செரின் ரத்னாகர் எஸ்ஆர் ராவ் அவர்களுடைய ஆராய்ச்சியையும் கிரிகோரி லூயிஸ் போசல் அவர்கள் தொழில் தளங்களை வரிசைப்படுத்தியுள்ளார், அவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக இந்த மக்கள் இவர்கள் யார் என்பது பற்றி தொடர்ச்சியாக விவாதங்கள் இருக்கின்றன. லூயி போசல் போன்றவர்கள், கிரிகோரி லூயி போசல் போன்றவர்கள், இன்னும் பலரும் கூட அவர்கள் பல்லின மக்களாக இருக்கலாம் அல்லது அவர்கள் திராவிடர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தொல்லியல் ஆய்வுகள் பற்றியும் மரபணு ஆய்வுகள் பற்றியும் தொடர்ச்சியாக விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மிக பெரும்பாலான பேர் அவர்கள் ஆரியருக்கு முந்தைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள், திராவிடர்கள் என்று சொல்கிறார்கள். திராவிடர்கள் என்று சொல்லும் பொழுது அது இன்றைக்கு இருக்கக்கூடிய தென்னிந்திய மக்களை மட்டும் சுட்டவில்லை, அன்றைய வரலாற்று நிலவியல் பகுதியில் வட இந்தியாவில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு பழங்குடிகளையும் சேர்ந்துதான் சுட்டுகிறது. குறிப்பாக அவர்கள் தொழிலாளர்களை பொறுத்தவரை அந்த தொல் நாகரிகங்களைக்கான மக்களை இங்கே தேடுவதை விட அவர்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பழங்குடி மக்களாகவும் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஜொனதன் மார்க் கனேயர் போன்றவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் திராவிடர்கள், ஆஸ்ட்ராய்டு மற்றும் முண்டா மக்கள் இனத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருந்திருக்கலாம், பல்லின குழுமத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் என்பதையும் சுட்டுகிறார்கள் என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். மூன்றாவதாக மதம் பற்றிய ஒரு பேச்சு. மதம் என்று சொல்லும் பொழுது திராவிடர்களுக்கே உரிய தாய் தெய்வ வணக்கம் என்பது அல்லது நீர் வழிபாடு போன்றவையெல்லாம் அங்கே இருக்கின்றது என்று நாம் ஆரம்ப காலத்தில் ஜான் மார்சல் உட்பட பலரும் எழுதினார்கள். ஆனால் சசிகலா அவர்கள் உங்களுக்கு நிறைய முத்திரைகளை காட்டினார்கள் அல்லவா, அதில் இருக்கக்கூடிய டான்சிங் கேல் அல்லது பசுபதி அல்லது யோகி இந்த மாதிரி சீல்ஸுக்காகட்டும் அல்லது படிமங்களுக்காகட்டும் சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாம் தொழிலாளர்கள் இட்ட பெயர்கள், அது அதற்கே உரிய பெயர்கள் அல்ல என்பது மிக முக்கியமானது. பல நேரம் செரின் ரத்னாகர் அவர்கள் சொல்வதெல்லாம் இது எல்லாம் உங்களை மிஸ்லீடு, தவறாக வழிநடத்தக்கூடியவை என்று சொல்கிறார். முதலாவதாக மதம் பற்றி யோசிக்கும் பொழுது அங்கு பெரிய மத சின்னங்கள் எவையும் இல்லை. அதாவது ஆரம்பகால மற்றைய உலக நாகரிகங்களை ஒப்பிடும் பொழுது மிகப்பெரிய மத பிரமிடுகள் போன்றும் அல்லது பெருங்கோயில் மற்ற முதலலை நகர நாகரிகங்களில் இருப்பது போன்ற பெரும் மத சின்னங்கள் எவையும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த பெருங்குளம் ஒன்று கூட நாம் தான் மத சின்னம் என்று அடையாளப்படுத்துகின்றமே ஒழிய அதற்கு அதுதான் பொருளா என்பது சந்தேகம். அதே போல் பிரிஸ்ட் கிங் என்பது பற்றி இருக்கக்கூடிய ஊகங்கள் அல்லது சசிகலா தோழர் சொன்ன ஊகங்கள் மற்றும் பலர் ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன ஊகங்கள் எல்லாம் அவர்கள் இருக்கிற சான்றுகளுக்கு, பேசாத சான்றுகளுக்கு, பொருள் தராத சான்றுகளுக்கு பல்வேறு சுற்றுச்சார்புகளை கொண்டு பொருள் குறைக்க முயல்கிறார்கள் என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக செரின் ரத்னாகர் அவர்களுடைய மார்சலுடைய தாய் தெய்வம் அந்த காடஸ் என்று சொல்லக்கூடிய அதை விமர்சிக்கும் பொழுது, அந்த பார்வையை விமர்சிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், இதெல்லாம் பெரிய சிலைகளே அல்ல, கிடைத்திருக்கக்கூடிய களிமண் சிலைகள்லாம் மிக சிறியவை. அதே போல் இந்த முத்திரைகளில் அவை கிடைத்திருக்கின்றன. இந்த முத்திரைகள் எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியும் நமக்கு தெளிவில்லை. அவை ஒரே நேரத்தில் மதச்சடங்குகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், வணிக முத்திரைகளாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆகவே இந்த பெரிய மத சின்னங்கள் எதுவும் இல்லாத ஒரு தன்மை இந்த நாகரிகத்தில் இருக்கிறது. இது மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இந்த பொம்மைகள் எல்லாம் இன்று இருக்கக்கூடிய கிராமப்புற மாஸ் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இருக்கல்லவா, சில நேரங்களில் நாம் சடங்கு கழிப்பதற்காக சில பொம்மைகளை செய்து எரிகிறோம் அல்லவா, சில பொம்மைகளை செய்து வைக்கிறோம் அல்லவா, அதுபோல குடும்பங்களில் அல்லது குடும்ப தலைவிகள் அல்லது பொது தலைவிகள் யாராவது ஒருவர் இது சடங்குகளுக்காக செய்யப்பட்டவையாக இருக்கலாம் என்று உலகில் இருக்கிற மற்ற பண்பாடுகளோடு முதல் அலை நகர நாகரிகங்களோடு ஒப்பிட்டு அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார். அதுவும் இது என்னுடைய கருத்து தான், என்னுடைய ஊகம்தான் என்றும் அவர் சொல்லுகிறார். கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மொழி பற்றி சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதம். நான் இருவருடைய ஆராய்ச்சி குறிப்புகளை கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றேன். ஒன்று, கமில் சோலபிள் அவர்கள் இந்த எழுத்து சம்பந்தமாக படிப்பதில் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் தொகுத்து விமர்சனபூர்வமாக அவர் எழுதியிருக்கின்ற கட்டுரை ஒன்று. இன்னொன்று ஜொனதன் மார்க் கனேயர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. இன்னும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள்.
இவர்கள் இதுவரைக்கும் மொழி சம்பந்தமான பிரச்சனைகளும் நமக்கு ஒரு பெரிய குழப்பம்தான் நீடிக்கிறது. அங்கே இன்ன மொழி பேசினார்கள் என்று நமக்கு தெரியாது, அந்த மக்கள் இன்ன மொழி பேசினார்கள் என்று தெரியாது. இதுவரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா குறியீடுகளையும் பட்டியலிடுவதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். பின்லாந்தைச் சேர்ந்த ஆய்வுக்குழுவினரும் ஐராவதம் மகாதேவன் அவர்களும் சிறப்பாக அவற்றை பட்டியலிட்டிருக்கிறார்கள். எழுத்துக்களை வகை தொகைப்படுத்தியிருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இருக்கின்றன. அவை அடிப்படையாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை பின்தொடர்ந்து வருகின்றன, அவை என்ன தொடர் அமைப்பில் இருக்கின்றன. நாம் இப்பொழுதெல்லாம் இடமிருந்து வலம் எழுதி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த எழுத்துக்கள் இடமிருந்து எழுதப்பட்டவை அல்ல, வலமிருந்து இடம் நோக்கி எழுதப்பட்டவை. இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் எழுதியிருக்கிற இன்றைக்கி உருது அரபி எழுத்துக்கள் போல அவை எழுதப்படுகின்ற ஒன்று என்று சொல்கிறார்கள். உருபுகள் எவ்வாறு இருந்தன என்று நமக்கு தெரியாது. இவையெல்லாம் சிக்கல்களாக இருக்கின்றன. அவற்றில் ஒரு வார்த்தையை கூட நம்மால் படிக்க முடியவில்லை. எல்லா அறிஞர்களும் ஒப்புக்கொள்கிற வகையில் படிக்க முடியவில்லை. இதையெல்லாம் தொகுத்து சொன்ன கமில் சோலபல் என்ன சொல்கிறார் என்றால், நாம் ஒருவேளை இந்த எழுத்துக்களை படிக்க முடியாமலேயே போய்விடலாம். ஏனென்றால் அவர்கள் பேசுகிற மொழி என்ன என்று தெரியாது. அது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் எந்த மொழி என்று தெரியாது. இப்போ பேர் சர்வீஸ் என்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தொழிலாளர், அவர் தொழில் ஆய்வுகளில் ஈடுபட்டவர். அவர் தமிழ் மொழியாக இருக்கலாம். இப்போ ஹிராஸ் பாதிரியார், பேர் சர்வீஸ் உட்பட ஐராவத மகாதேவன் அப்படியான முடிவுக்கு போகவில்லை. பலரும் தமிழ் மொழியாக இருக்கலாம் என்று கருதி அதை வாசிக்க முயற்சி செய்தவர்களும் கூட உண்டு. ஆனால் அவையெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. எல்லோரும் எவ்வளவு தூரம் நன்றாக ஊகம் செய்கிறார்கள், எவ்வளவு கற்பனையாக யோசிக்க முடிகிறது என்பதை அவரவர்களுடைய கற்பனை திறனை அவை காட்டுவையாக இருக்கின்றன என்று நான் சொல்லவில்லை, கமில் சோலபல் தான் சொல்கிறார். கமில் சோலபல் இதை சொல்லிவிட்டு கடைசியாக இந்த கட்டுரையினுடைய முதல் வாசகமாக இருப்பதை படித்தால் நீங்கள் கோபித்துக் கொள்வீர்கள். நான் கடைசியாக இருக்கிற வாசகத்தை படிக்கின்றேன். திறந்த மனதுடன் ஒருவன் இருப்பது மிக கடினம், நம்ப முடியாத அளவுக்கு கடினம். காரணம் என்னவெனில், நம்முடைய சிந்தனையின் மேல் நமக்குள்ள சுய காதலால் நாம் மயங்கி போயிருக்கிறோம். ஒரு ஒட்டகத்தை கூட நம்மால் அப்படியே விழுங்கிவிட முடியும் என நம்பும் அளவுக்கு மயங்கி போயிருக்கிறோம். அதேபோல் நம்முடைய விருப்பு வெறுப்புகள் நம் கண்ணை மறைப்பதால் ஒரு ஈயை சமாளிப்பதற்கான திறமை கூட நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிற அளவுக்கு நம் பார்வையில் தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகிறது என்று சொல்கிறார் கமில் சோலபல். எல்லா அறிஞர்களுடைய ஆராய்ச்சி, எழுத்து பயிற்சி, எழுத்து படிப்பு பற்றி இருக்கிற எல்லா மொழி படிப்பு பற்றி இருக்கிற எல்லா ஆய்வுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அதை சொல்லுகிறார். ஜொனதன் மார்க்கனேயர் இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். அவர் ஒரு மொழியை குறிப்பிடுவதற்கான இதாக இருக்க வேண்டியதில்லை. குறிப்பாக எல்லா பழங்கால நாகரிகங்களும், அது தொல்பழங்கால நாகரிகங்களும் மெட்ரோபாலிட்டன் பன்மொழி குழுமங்களை சார்ந்தவையாகத்தான் இருந்து வந்திருக்கின்றன. ஆகவே இதுவும் பன்மொழி குழுமங்களை சார்ந்த, அதாவது ஆரியருக்கு முந்தைய, ஆரிய மொழி குடும்பத்திற்கு முந்தைய முண்டா திராவிட மொழிகளை, பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் அங்கு வாழ்ந்திருக்கலாம். அவர்களுக்கு ஒரு பொதுவான சிம்பிள்ஸ், மீனிங் சிம்பிள்ஸாக இவை இருக்கலாம் என்று அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஏறக்குறைய இந்த எழுத்துக்களை படிக்கிற முயற்சிகளை நாம் இப்படி மொழி வழியாக படிப்பதை விட தொல்லியல் தளங்கள், அவற்றின் அருகாமை, மற்றவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். சரி, இதுதான் இருக்கிற தொழிலாளர்கள் தந்திருக்கக்கூடிய பதில்கள். நான் ரொம்பவும் குறைச்சலாகத்தான் படித்தவன். நான் இந்த துறையில் துறை போகியவன் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல நான் செரின் ரத்னாகர், ஜொனதன் மார்க்கனேயர், இது போன்ற மிக சிலரைத்தான் வாசித்திருக்கின்றேன். இவர்களுடைய ஆய்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு எனக்கு புரிந்தது. சமீபம் அல்சின் தம்பதியினுடைய ஆய்வுகளையும் படித்து பார்த்தேன். அல்சின் தம்பதியினுடைய ஆய்வுகள் நாம் யோசிப்பதிலிருந்து ரொம்பவும் வெகு தூரம் விலகி நிற்கக்கூடிய ஆராய்ச்சிகள். அதுதான் தெற்காசியா முழுவதும் அவருடைய நூல்கள் தான் பாடப்புத்தகங்களாக இருக்கின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, நாம் இப்பொழுது இறுதியாக வருவோம். நான் முன்பே சொன்ன திராவிட இயக்க நோக்கிலிருந்து நாம் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுவது? திராவிட இயக்கம், பெரிய அண்ணானுடைய நான் சில கூற்றுக்களை சொன்னேன். ஆரியர் திராவிடர் என்கிற வேறுபாட்டை, பண்பாட்டு அடித்தள வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வரலாற்றை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் அர்த்தம் இருக்கிறதா? இந்த வரலாற்று நோக்குக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், அர்த்தம் இருக்கிறது. இதுவரை நடைபெற்ற எல்லா ஆராய்ச்சிகளுமே இந்த ஒரு சிலருடையது தவிர, புலமை வன்மை வாய்ந்தவர்கள், அமெரிக்க மானிடவியலாளர்கள், தொழிலாளர்கள் சிந்து சமவெளியை பற்றி மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்த போதும், இன்னும் பலருடைய வன்மை வாய்ந்த ஆராய்ச்சிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டால் திராவிட, இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது ஒரு திராவிட அல்லது ஆரியருக்கு முற்பட்ட முண்டா இனக்குழு மக்களையும் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு நாகரிகம்
என்பது தெளிவாக தெரிகிறது. மதம் என்று எடுத்து பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல மற்றைய தொன்மைக்கால நகரங்களைப் போல பெரும் மத சின்னங்கள் எவையும் இந்த இதில் இல்லை. ஆகவே அதிலும் கூட ஒரு சாதகமான நோக்கு ஒன்று இருக்கிறது. ஆரியர்கள் அந்த பெரும்பாலும் ஜான் மார்சல் தொடங்கி இப்பொழுது இருக்கின்றவர்கள் வரை அவர்கள் இவ்வுலக வாழ்க்கை நோக்கித்தான் அவர்களுடைய இந்த சிறிய சடங்குகள் மற்றவை இந்த ஒழுங்குகள் எல்லாம் இருந்தன தவிர அவ்வுலக வாழ்வை நோக்கி இல்லை என்று கூறுகிறார்கள். இறுதியாக இதை மிக முக்கியமாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இப்படியெல்லாம் ஒரு நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டு 31ஆம் ஆண்டு அறிக்கை ஜான் மார்சலுடைய அறிக்கை வெளிவந்த பிறகும் கூட நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் 1950களில் தான் தென்னிந்திய வரலாறு என்கிற நூலை வெளியிடுகிறார். அவர் வெளியிட்ட பொழுதும் கூட இன்னும் பல பாடப்புத்தகங்களில் வரலாற்று நூல்களில் ஆரியர் வருகைதான் இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளுக்கும் ஆரியர் பரவல் தான் நாகரிகத்தினுடைய பரவலாக சொல்கிறார்கள். வேளாண்மை எவ்வாறு பரவியது? ஆரியர் வருகையினால் தான். நாகரிகம் எவ்வாறு பரவியது, அரசு எவ்வாறு தோன்றியது, இவையெல்லாம் ஆரியர் வருகையினால் தான். நீலகண்ட சாஸ்திரி போன்ற ஒரு அறிஞர் கூட இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டவர் தான். தேசியவாத வரலாற்று அறிஞர்கள் எல்லோரும் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை தூக்கி தனியாக இப்படி வைத்து அதை ஒரு சாப்டரில் டீல் செய்கிறார்கள். இது சிந்துவெளி நாகரிகம் ஒன்று இருந்தது, அது என்னவென்று தெரியவில்லை என்று டீல் செய்துவிட்டு மற்றபடிக்கு இந்தியா முழுக்கும் நாகரிகம் பரவியது, வேளாண்மை பரவியது, இந்த தொழில்நுட்பங்கள் பரவியது எல்லாம் ஆரியர்களால் நடந்தது என்று மிக சாதாரணமாக எழுதி கொண்டு போகிறார்கள். மிகப்பெரிய வரலாற்று புத்தகங்கள் இன்னும் காலையில் ஒரு கேள்வி கேட்கும்போது கூட சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் படிக்கிற வரலாற்று பாட புத்தகத்தில் இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நம்ம வரலாற்று பாட புத்தகங்கள் எல்லாம் அவ்வாறு தான் இருக்கின்றன. தேசியவாத வரலாற்று அறிஞர்களுடைய இந்த பிரச்சனை இருக்கிறது. சரி, சாதிய எதிர்ப்புவாத அல்லது ஒரு ஆன்டி வேதிக் ஹிஸ்டோரியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஹிஸ்டோகிராஃபி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வன்மையாக இல்லை. இருப்பது மார்க்சிஸ்ட் ஹிஸ்டோகிராஃபி, மற்றது இன்னும் சபால்டன் ஹிஸ்டோகிராஃபி எல்லோரும் இருந்தால் கூட இவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் நேஷனலிஸ்ட் பொசிஷன் எடுக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. பார்த்தா சட்டர்ஜி ஆகட்டும், இன்னும் பலராக சபால்டன் ஹிஸ்டோரியன்ஸும் கூட அந்த தேசியவாத நிலைப்பாடுகளின் பக்கம் நின்று வரலாற்றை பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்களே ஒழிய ஒரு ஆன்டி கேஸ்ட் அல்லது ஆன்டி வேதிக் சென்ஸ் உடைய ஒரு வரலாற்று அறிஞர்கள் இல்லை. அப்படி இருந்திருந்தால் இது இந்த செரின் ரத்னாகர் அவர்கள் சொல்வது போல இன்று நிலவக்கூடிய தெற்காசிய பண்பாடுகள் எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு வகையில் சிந்துவெளி நாகரிகம்தான் ஒரு மூல ஊற்று. ஆனால் அது பற்றிய ஆராய்ச்சிக்கான செலவீடுகள் இதெல்லாம் நாம் எதுவுமே செய்யவில்லை. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நாம் இன்று ஜான் மார்சலுக்கு சிலை வைப்பதில் பிரச்சனை இல்லை, சிலையெல்லாம் வைக்கலாம். ஆனால் சிலை வைப்பதை விட அவருடைய அகழ்வாய்வு அறிக்கைகளை வெளியிடுவது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அதே போல் இன்னும் பல அகழ்வாய்வு அறிக்கைகளை வெளியிடுவது அது பற்றி நாம் கூடுதலாக சிந்திப்பதற்கும் அதை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அடிப்படையானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய மொழியில், தாய்மொழியில் படிக்கக்கூடியவர்களுக்கு தேவையான நூல்களை வழங்குவது அடிப்படையானதாக இருக்கும். பகுத்தறிவு நோக்கில் சிந்தித்து பார்ப்போமானால் நான் முன்பே சொன்னது போல சமகால தமிழ் உரையாடல்கள் இவை எவற்றையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டதாக இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நாம் எந்த புள்ளியில் வலுவாக ஊன்றி நிற்கிறோம் என்றால் சிந்து சமவெளிக்கும் சங்ககால இலக்கியங்களுக்கும் ஒரு நேரடி முடிச்சு போடுகிற வேலையை தீவிரமாக மேற்கொள்ள முயற்சி செய்கிறோம். இப்போ ஒரு சங்ககால இலக்கிய பாடலை எடுத்துக்கொண்டு வேளியர்கள் 49 தலைமுறையினராக வேளியர்கள் அங்கே இருந்து இங்கே வந்தார்கள் என்பது போன்ற கதைகள், பழங்கதைகளை சொல்வதிலும், அல்லது சங்க இலக்கியங்களில் ஒரு ஒட்டகம் எலும்பை மென்று கொண்டிருக்கிறது, ஒட்டகம் இங்கே எப்படி வந்தது என்பது போன்ற எதிர்கேள்விகளை எழுப்புவதிலாகட்டும், இன்னும் பல கேள்விகளை எழுப்புவதில் தான் நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்க இலக்கியங்கள் என்பதே ஒரு மெட்ரோபாலிட்டன், ஒரு பன்மொழி, சிலப்பதிகாரத்தினுடைய வரிகளில் சொல்லப்போனால் பன்மொழியினர் கலந்து இனிந்து உரையும் புகார் நகரமாக இருந்ததை நீங்கள் மறந்துவிட்டு நாம் பேசுகிறோம். சங்க இலக்கியங்களுக்கும் மார்ட்டிமர் வீலர் தான் அரிக்கமேடு அகழ்வாய்வை 42 என்று நினைக்கிறேன் அவர் தான் மேற்கொண்டார். அவர் தொழில்கள இயக்குநராக இருந்த பொழுது தான், இந்திய தொழில் ஏஎஸ்ஐனுடைய இயக்குநராக இருந்த பொழுது தான் அதை வெளிக்கொண்டு வந்தார். அது தொடங்கி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சங்க இலக்கியம் ஒரு பிரைமரி அர்பன் கல்ச்சரா அப்படின்னு கேட்குறதுலேயே இன்னும் கேள்விகள் இருக்கின்றது. நாம் அந்த கேள்விகளை வட இந்தியாவில் முழுக்க இருப்பவர்கள் எல்லாம் அது
கங்கை சமவெளி நகர நாகரிகத்தினுடைய இரண்டாம் நிலை, அதாவது அதனுடைய தாக்கத்தினால் தோன்றிய ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். செகண்டரி அர்பனைசேஷன் என்று தான் வாதிடுகின்றார்கள். அதை பற்றியெல்லாம் நாம் கவலை கொள்ளாமல் இந்த நாகரிகத்தை இன்னும் கூர்மையாக தெளிவாக அதை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளாமல் நாம் மனம் போன போக்கில் மேலோட்டமாக இப்படி ஒரு செம்பு கால முதல் அலை நகர நாகரிகத்தை குறிப்பாக கிமு ஒரு இன்றையிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு 7000 ஆண்டுகளுக்கு முன்பு இதிலிருந்து 5000 ஆண்டுகள் வரை, இன்றையிலிருந்து 5000 முன்பு வரை நிலவிய ஒரு நகர நாகரிகத்தை அதனுடைய சிக்கல்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அவற்றை நம்முடன் தொடர்பு படுத்துவதில் மிக பெரும் சிக்கல்கள் தான் நமக்கு விளையும். அது பகுத்தறிவு பூர்வமான நோக்கும் ஆகாது, அது விடுதலை நோக்கிலான சிந்தனையும் ஆகாது என்று எனக்கு தோன்றுகிறது. நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.